அட்சயம் அப்படின்னா வளர்தல் அப்படின்னு பொருள்படுது. திருதியை அப்படின்னா 3வது நாள். சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதியை அட்சய திருதியையாக நம்ம கொண்டாடுறோம். அந்த அட்சய திருதிய நன்னாளில் பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய சரடில் திருமாங்கல்யத்தில் இதை சேர்த்து கொள்ளும் பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. திருமாங்கல்ய சரடில் அட்சய திருதியை அன்னைக்கு என்ன சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் துவங்கும் எதுவாக இருந்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு. நம்ம வாங்கிறது எதுவாக இருந்தாலும் அது பெருகும் அப்படிங்கிறதும் வாக்கு. செய்யும் தானங்கள் அப்படிங்கிறது பல கோடி புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால இந்த அட்சய திருதியை நன்னாளில் எந்தெந்த பொருட்கள் வாங்கணும், எந்தெந்த புதிய செயல்களை துவங்கணும், என்னென்ன தானங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா பெண்கள் தங்களுடைய திருமாங்கல்ய சரடில் அன்று சேர்த்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை அன்று அட்சய திருதியை பூஜை செய்யும் பொழுது மறக்காமல் மாங்கல்ய சரடில் அதை சேர்த்து கொள்ளும் பொழுது ஐஸ்வர்யமும் சகல ஐஸ்வர்யமும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக இருக்கும், பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் அல்ல, செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. குபேரனுக்கு சம்பத்து கிடைத்து செல்வங்களின் அதிபதியாகியது இந்த அட்சய திருதியை நன்னாளில் தான் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு. அதே போல் கணபதி மகாபாரதம் எழுத துவங்கியதும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் கிடைத்த செல்வமும் ஞானமும் எப்படி யுகங்கள் கடந்து நிலைத்து நிற்குதோ அப்படி நம்ம வாழ்விலும் அந்த நாளில் செய்யும் எல்லாமே மென்மேலும் வளரும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. இந்த நாளை தங்கம் வாங்குவதற்கான உகந்த நாள் அப்படின்னு தான் நிறைய பேர் தவறாக புரிந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த நாள் புண்ணியங்கள் அருளும் திருநாள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அந்த நினைவை வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோன்னா பல நன்மைகளை பல புண்ணியங்களை பெற்று ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. பூஜை அறைய இந்த அட்சய திருதியை நன்னாளில் அலங்காரம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் அட்சய திருதியை நன்னாளில் வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அந்த பொருளையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து நெய்வேத்தியமாக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ எந்த இனிப்பாக இருந்தாலும் அதை செய்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு திருமாங்கல்ய சரடில் என்னென்ன சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வழிபாடு செய்யும் பொழுது திருமாங்கல்ய சரடில் அதை சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அட்சய திருதியை நன்னாளில் திருமாங்கல்ய சரடில் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைத்து கணவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவது மிக மிக சிறப்பு. அப்படி ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது ஏற்கனவே அட்சதையை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அட்சதை அப்படின்னா தெரியும், பச்சரிசியோட கொஞ்சமாக மஞ்சள் கலந்து அட்சதையை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்படி கணவர் கையால் அன்று குங்குமம் வைத்து கொள்வது, குங்குமம் அவர் கையால் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும், பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான விஷயம். என் கணவர் வெளியூரில் இருக்காரு, வெளி மாநிலத்தில் இருக்காரு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க அவங்க கையாலேயே அட்சதையை திருமாங்கல்யத்தில் வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம தயார் செய்து அந்த அட்சதையை வச்சுக்கணும். அதோடு மஞ்சள் குங்குமம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அன்று அட்சய திருதியை நன்னாளில் பூஜை செய்யும் பொழுது திருமாங்கல்யத்திற்கு இறைவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குவோமோ அந்த முக்கியத்துவத்தை நாம் அணிந்திருக்கும் அந்த திருமாங்கல்யத்திற்கும் கொடுத்து அந்த திருமாங்கல்யத்தில் கண்டிப்பாக மஞ்சள் வைத்து அதற்கு மேலாக குங்குமம் வைத்து அதற்கு மேலாக நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கும் அந்த அட்சதையையும் கொஞ்சம் எடுத்து அந்த திருமாங்கல்யத்தில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மஞ்சள் குங்குமம் இரண்டுமே ரொம்பவே மங்களகரமான ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் அல்ல, மகாலட்சுமி தேவிக்கு மிக மிக உகந்த இந்த பொருளை நம்ம திருமாங்கல்யத்தில் அன்று சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம். அதே போல் அட்சதை அப்படிங்கிறது எவ்வளவு மங்களகரமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அட்சதையை அன்னைக்கு திருமாங்கல்யத்தில் வைத்து கொள்வது
நல்ல அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுனால இந்த பொருளை திருமாங்கல்யத்தில் அணிந்து கொள்வது மிக மிக விசேஷம். அதே போல் கணவர் காலில் விழுந்து தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படிங்கிற வாக்கியத்தை அவர் வாயிலிருந்து கேட்டு அந்த அட்சதையை தூவி அவரிடமிருந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் தீர்க்க சுமங்கலியாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. நன்றி.